ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்காக ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம விலாக் வீடியோஸும் போடுறோங்க, அதையும் பாருங்கள். சூப்பர் என்டர்டைனிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, தோல் உரிச்சிட்டு. அடுத்து வந்துட்டு கட்டுவரல் சைஸ்க்கு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கசகசா சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜீரகம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு கல்லுப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி வந்து நான் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் நான் வந்துட்டு ஒரு 1/2 kg போல் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து விசில் போட்டு நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 9லேருந்து 10 விசில் விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் மட்டன் நல்லா சூப்பராக வெந்து வரும். கறி நல்லா வேகலைன்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. ஸோ நல்லா வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு மட்டன் சூப்பராக வெந்திருக்குது. நம்மளுக்கு இது குழம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த குழம்பை வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணிலாம் வந்துட்டு அப்சார்ப் ஆகி நல்லா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.